Rolling start. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, வணக்கம் தமிழறிஞம் நேயர்கள் அனைவருக்கும். இன்றைய இணையவழி உரையாடல் 179 வரிசையிலே பணியிடங்களில் புதிய தொழில்நுட்பங்களை உள்வாங்குவதில் இருக்கின்ற தடைகள், அவற்றுக்கான தீர்வுகள் என்ற அடிப்படையிலே உரையாடல் நிகழ்த்த வருகின்றார் திரு யோகராஜா சர்மிக் அவர்கள். அவர் தொழில் முனைவர், பயிற்றுவிப்பாளர், வியாபார மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனை வழங்குவராக இருக்கின்றார். சமகாலத்திலே இந்த தலைப்பிலே அவர் உரையாடலை வழங்குவதற்கு முன்னைய காலங்களிலே பல நிகழ்வுகளில் தலைப்புகளை வழங்கி உரையாடலை நல்ல வகையிலே வழங்கி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வு வரிசையிலே இன்றைய நாளிலே தமிழறிஞம் நேயர்கள் சார்பாக அவரை நாங்கள் வரவேற்று அவரை பற்றிய சிறிய ஒரு அறிமுகத்தை தானாகவே வழங்கி தனது உரையாடலை இங்கே இணைய வழியில் இணைந்துள்ளவர்களுக்கு பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் யோகராஜா ஷாமிக். நான் ஒரு தொழில் முனைவர். முதல்ல அதை விட வியாபாரம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆலோசனைகளை வழங்கி வர ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன். அதை விட ஒரு பயிற்றுனரும் கூட. உண்மையில இன்றைய நாளின் இந்த உரையாடல் முழுக்க என்னோட தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு 30 வருட அனுபவத்தின் ஒரு தொகுப்பாகத்தான் இருக்க போது. இதை விட நான் இதுல இந்த உரையாடலின் முதலாவது பகுதியை நான் என்னோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு எடுத்துக்கொள்ள போறேன். இது ஒரு பொதுவான ஒரு வைடான ஒரு ஏரியான்றதால நாங்கள் இந்த உரையாடல் முடிஞ்ச பிறகு கேள்வி பகுதியில உங்களோட ஏதாவது துறை சார்ந்த குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஏதாவது விடயங்கள் இருக்குதுன்னா நாங்கள் அந்த இடத்துல உரையாடலுக்குள்ள அந்த விடயங்களை பார்க்கக்கூடியதா இருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவா இந்த தலைப்புல பணியிடங்கள்ல புதிய தொழில்நுட்பங்களை உள்வாங்கிறது, அதில் உள்ள தடைகள், தீர்வுகள். நாங்கள் பணியிடங்கள்ல ஏன் புதிய தொழில்நுட்பங்களை உள்வாங்க வேண்டும்? அது பொதுவா எல்லாரும் உடனடியாவே சொல்ற ஒரு விடயம் எங்கட வேலையை இலகுவாக்குறதா இருக்கும், அல்லது வினைத்திறனை கூட்டுறதா இருக்கும், உற்பத்தியை கூட்டுறதா இருக்கும், செலவை குறைக்கிறதா இருக்கும். இப்படி பொதுவான காரணங்களுக்காகத்தான் நாங்கள் எப்பவுமே புதிய தொழில்நுட்பங்களை உள்வாங்குவோம். அது தகவல் தொழில்நுட்பமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும். ஆனால் எல்லா இடத்திலையும் நாங்கள் உள்வாங்குற தொழில்நுட்பங்கள் எங்களுடைய பணிச்சுமையை குறைக்குதா, இல்ல வேலைகளை இலகுவாக்குதா என்ற ஒரு 50க்கு 50 என்று சொல்லலாம். சில இடங்கள்ல உண்மையிலே அது எங்களோட பணிச்சுமையை குறைக்குது, வேலைகளை இலகுவாக்குது, அந்த விடயங்கள் நடக்குது. ஆனா சில இடங்கள்ல ஏற்கனவே இருக்கிற வேலையை இன்னும் கடினமாக்குது, இன்னும் சிக்கலாக்குது, இன்னும் செலவுகளை கூட்டுது. நான் என்னோட அனுபவத்தை வச்சுக்கொண்டு சொல்றதா இருந்தா, நான் வடபகுதியில் இருக்கிற இடங்கள்ல தான்
கூடுதலாக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றதா இருந்தா ஒரு 80-20 என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு உண்மையில எங்களோட பணியிடங்கள்ல வேலை சுமைகளை குறைக்கிறதோ சிக்கலாக்குறது தான் கூடவா இருக்குது. 80% எங்களோட வேலைகளை சிக்கலாக்குற வேலையைத்தான் இந்த புதிய தொழில்நுட்பங்கள் செய்யறதா இருக்குது. நான் என்னோட அனுபவத்துல வந்து அப்ப இது ஒரு முரணா இருக்குது. நாங்கள் எங்களோட வேலைகளை இலகுவாக்குறதுக்கு, பணிச்சுமையை குறைக்கிறதுக்கு, செலவுகளை குறைக்கிறதுக்கு என்று சொல்லி உள்வாங்குற இந்த தொழில்நுட்பங்கள் எங்களோட வேலைகளை வந்து இன்னும் சிக்கலாக்குதுன்னா ஏன் அது சிக்கலாக்குது? இதுக்கு நாங்கள் அந்த தொழில்நுட்பங்களை உள்வாங்காமலே இருந்திருக்கலாம் என்று சொல்லி யோசிக்கிற இடத்துக்கு வந்துடுவோம். சில இடங்கள்ல அப்படியும் கூட நடக்குது. உண்மையில இருக்கிற மாதிரியே இருப்போம் என்று சொல்லி சில ஆட்கள் போறது கூட நடந்து கொண்டிருக்குது. ஏனென்றா இது ஒரு சிக்கலான சிக்கலான ஒரு விடயமா இருக்குது பல இடங்கள். இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் என்ன காரணம், ஏன் வந்து எங்களுக்கு வேலைகளை வந்து இலகுவாக்குறன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ற தொழில்நுட்பம் எங்களோட வேலையை வந்து இன்னும் சிக்கலாக்குது. இப்ப நாங்க புதிய தொழில்நுட்பங்களை வந்து எங்களோட வேலைத்தளங்களுக்குள்ளேயோ பணியிடங்களுக்குள்ளேயோ நாங்கள் உள்வாங்கிக்கல எங்களுக்கு அதுல ஒரு பிரதானமான ஒரு பிரச்சனையா இருக்கிறது. மேலும் கணனி என்று எடுத்துக்கொண்டோம்னா ஒரு கொமனான குற்றச்சாட்டு எந்த அலுவலகத்துக்கு போனாலும் வந்து ஓகே வேலை நடக்கலையா கம்ப்யூட்டர் வேலை செய்யல, வேலை நடக்கலையா மெஷின் வேலை செய்யல. அதுல சிலது உண்மையாகவும் இருக்கலாம், சிலது நாங்கள் எங்களோட வேலையை முடிக்காததுக்கு காரணம் சொல்றதாகவும் இருக்கலாம். ஆனா சில இடங்கள்ல அது உண்மையாகவும் இருக்குது. இப்ப ஏன் எங்களுக்கு உள்ளுக்கு எடுத்துக்கொள்ற ஒரு கணனியோ அல்லது ஒரு இயந்திரமோ அந்த இடத்துல வேலை செய்யாம போகுது? நாங்க எங்களோட வேலையை குறைக்கிறதுக்காக எடுக்கிறோம், ஆனா எங்களோட அந்த இடத்துல அந்த இயந்திரம் அந்த தேவையான நேரத்துல வேலை செய்யாம போகுது, அந்த கணனி தேவையான நேரத்துல வேலை செய்யாம போகுது. இப்ப இதுக்கு பல காரணங்கள் இருக்கும். நாங்கள் ஒரு கணனி என்று சொல்லி அல்லது ஒரு இயந்திரம் என்று சொல்லி குறிப்பா பார்த்தா ஒரு டெக்னாலஜியை வந்து நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கல, ஒரு டெக்னாலஜியை வந்து எங்களோட பணியிடத்துல உள்ள எடுத்துக்கொள்ளிக்கல. முதலாவது சரியான தொழில்நுட்பத்தை நாங்கள் தேர்வு செய்கிறோமா என்றதுதான் முதலாவது மிக முக்கியமான விடயம். அது பெரும்பாலும் நடக்கிறேன், பல இடங்கள்லயும் நடக்கிறேன். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் எங்களுக்கு சரியான நாலேஜ் இல்லாம இருக்கிறது. அதாவது எங்களுக்கு தேவையான தொழில்நுட்பம் எது என்று தெரிவு செய்கிற ஒரு அறிவு இல்லாம இருக்கிறது ஒரு காரணமா இருக்கும். சில இடங்களில் எங்களுக்கான அத சரியான தொழில்நுட்பம் எது என்று தெரிஞ்சாலும் அதை கொண்டு வரதுக்கான பணம் இல்லாம இருக்கலாம். ஆரம்ப கட்டத்துல அந்த பணம் இல்லாம இருக்கலாம். அதால நாங்கள் ஒரு பிழையான தொழில்நுட்பத்தை தெரிவு செய்திருக்கலாம். உதாரணமா சொல்றதா இருந்தா இப்போ ஒரு ஃபேக்டரி, ஒரு கணனி என்று எடுத்துக்கொண்டா கூட ஒரு தொழிற்சாலையில இருக்கிற கணனியும் ஒரு அலுவலகத்துல இருக்கிற கணனியும் வெளிப்பார்வைக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டும் ஒன்றா இருக்கா. உண்மையில என்னன்னா ஒரு தொழிற்சாலையை எடுத்துக்கொண்டோம்னா அந்த தொழிற்சாலையில இருக்கிற அந்த சூழல் வந்து ஒரு தூசுகள் நிறைஞ்சதா இருக்கும், மொய்சல் நிறைஞ்சதா இருக்கும், அதிர்வுகள் வரக்கூடிய இடங்களா இருக்கும். அப்ப அந்த சூழலை தாக்கு பிடிச்சு வேலை செய்யக்கூடிய கணனிகளை அங்க நாங்கள் கொண்டு வந்தோம்னா மட்டும்தான் அது வேலை செய்யும், தொடர்ந்து வேலை செய்யும். அதே நேரம் ஒரு அலுவலகம் வந்து நாங்க பார்த்து கொண்டு இருந்தா அந்த அலுவலகத்துல ஒரு ஏசிக்குள்ள வேலை செய்யறதா இருந்தா ஒரு சாதாரண கணனியை வந்து சரியா வேலை செய்யக்கூடியதா இருக்கு. ஆனா அலுவலகம் என்று பார்க்க சில அலுவலகங்கள்ல எங்களுக்கு ஏசி இருக்காது, அல்லது சில அலுவலகங்கள் வந்து ஒரு கடற்கரைக்கு கிட்ட இருக்கலாம், அப்ப கடல் காத்து வரும். அப்ப அப்படியான இடங்கள்ல எல்லாம் நாங்கள் வந்து அந்த சரியான தொழில்நுட்பம், அதாவது இந்த இடத்துக்கு என்ன தேவை, இந்த இடத்துக்கு என்ன மிஷினரி தேவை, இந்த இடத்துக்கு என்ன கணனி தேவை என்றதை நாங்க சரியா தெரிவு செய்வோங்க இருந்ததுன்னா இந்த ஆரம்ப கட்ட சாதாரணமா கொமனா வார இந்த பிரச்சனையை வந்து நாங்க தவிர்த்துக் கொள்ளலாம். அப்ப ஒன்று எங்களுக்கு முதல் அது சம்பந்தமான அறிவு இருக்க வேண்டும்.
இதை தெரிவு செய்ய போறோம், இந்த தொழில்நுட்பத்தை தெரிவு செய்ய போறோம், இந்த டிவைஸை தெரிவு செய்ய போறோம், இந்த மிஷினரியை தெரிவு செய்ய போறோம் என்ற அறிவு இருக்கணும். இல்லாட்டிக்கு நாங்கள் அந்த அறிவு உடைய நபர்கள் ஊடாக நாங்கள் தொழில்நுட்பத்தை உள்வாங்கினோம்னா அந்த பிரச்சனையை தவிர்த்து கொள்ளலாம். ஆனா நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த அறிவு கிடைச்சிருந்தாலும் சில வேளைகள்ல எங்களுக்கு அந்த தொழில்நுட்பத்தை உள்ளுக்கு கொண்டு வர்றதுக்கான ஆரம்ப கட்ட பணம் இல்லாம இருக்கு. சிலவள அந்த தொழில்நுட்பத்துக்கு கூட நாங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப ஆரம்ப கட்ட பணம் இல்லாம இருக்கு. அப்படியான கட்டங்கள்ல நாங்கள் என்ன செய்யலாம்னா எதிர்காலத்துக்கு இசைவான, அதாவது அந்த தொழில்நுட்பத்தின் ஒரு பகுதியை நாங்க உள்ளுக்கு கொண்டு வந்தாலும் மீதமுள்ள பகுதிகளை நாங்கள் பிற்காலத்துல கொண்டு வரக்கூடிய, அதாவது எங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை எடுத்துக்கொள்ளாம முழுமையா எங்களுக்கு அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வர முடியலை என்றாலும் சரியான தொழில்நுட்பத்தின் ஒரு பகுதியை நாங்க வேணுமெண்டா உள்வாங்கலாம். கனிமானாக்கள் என்ன செய்வாங்கன்னா எங்கள்கிட்ட பணம் இல்லையன்றதுக்காக பிள்ளையான ஒரு தொழில்நுட்பத்தை, குறைஞ்ச செலவில் ஒரு தொழில்நுட்பத்தை உள்வாங்க. இதுண்ட மறுபக்கமா சிலவள சம்பந்தமே இல்லாத, அதாவது எங்களுக்கு கூடுன பணத்தை செலவழிச்சு, அதாவது நாங்கள் ஒருக்கா வேண்ட போறோம், அப்ப எல்லாத்துலயும் பெஸ்டா வேண்டுவோம் என்று சொல்லி ஆரம்ப கட்டத்திலேயே கூடுதலான பணத்தை செலவழிச்சு ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வர வேலையிலும் பல இடங்கள்ல நடக்கும். பொதுவா பாக்கல ஓகே, அது நல்லந்தானே, ஒரு பெஸ்ட் டெக்னாலஜியை நாங்க உள்ளுக்கு கொண்டு வந்துட்டோம்னா எங்களுக்கு நல்லந்தானே என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனா அந்த முக்கியமான விடயம் அந்த தொழில்நுட்பங்களை உள்வாங்கிறதுல ரைட் டெக்னாலஜி, சரியான தொழில்நுட்பம், இல்ல கூடுதல் தொழில்நுட்பமா இருக்க வேணுமென்றது இல்லை, சிறந்த தொழில்நுட்பமா இருக்க வேணுமென்றது இல்லை, சரியான தொழில்நுட்பம். நாங்கள் இருக்கிற இடம், எங்கிட இடத்துல வேலை செய்ய போற மனிதர்கள், எங்கிட தேவை, இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டுமே என்று எங்கள்கிட்ட பணம் கூட இருக்குன்றதுக்காக ஒரு பெஸ்ட் டெக்னாலஜியை கொண்டு வந்தோம்னா அது என்ன எங்களுக்கு சிக்கலா இருக்குமெண்டா அது சிலவேளை காம்ப்ளிகேட்டடா இருக்கும், சிக்கலான தொழில்நுட்பமா இருக்கு. சிக்கலான தொழில்நுட்பங்களை எங்களுக்கு உள்வாங்கிக்கல எங்களுக்கு எங்களோட இடத்துல வேலை செய்து கொண்டு இருக்கிற ஆட்கள், அதாவது எங்களோட பணியாட்கள் அல்லது அந்த இயந்திரத்தை அல்லது அந்த கணனியை அல்லது அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சேவையை எடுத்துக்கொள்ள போற ஆட்களுக்கு அந்த தொழில்நுட்பத்தோட சேர்ந்து வேலை செய்யறது கஷ்டமா இருக்கு. மேல பொதுவா நீங்க அலுவலகத்துல பார்க்கலாம், கணனி வேலை செய்யாம போறது ஒரு பிரச்சனையா இருக்கும். ஆனா பல இடங்கள்ல இருக்கிற பிரச்சனை என்னவா இருக்கும்னா, கணனி வேலை செய்யும், ஆனா அந்த கணனியை பாவிச்சு அல்லது அந்த இயந்திரத்தை பாவிச்சு அந்த வேலையை செய்யற திறன் அங்க இருக்கிற வகையில் இல்லாம இருக்கு. அதையும் சொல்லுவீங்கன்னா இல்ல கம்ப்யூட்டர்ல பிரச்சனை, மெஷின்ல பிரச்சனை. சில நேரங்கள்ல அந்த மெஷின்லயோ கம்ப்யூட்டர்லயோ பிரச்சனை இல்லையென்றாலும் நாங்கள் என்ன செய்வோம்டா எங்களுக்கு வேலை தெரியாது என்றத வெளியில காட்டாம இருக்கிறதுக்கு சில வேளை நாங்களே அதை கொஞ்சம் சிக்கல் இருப்போம், அதை வேலை செய்யாம பண்ணுவோம். இதெல்லாம் மிக சாதாரணமாக பணியிடங்கள்ல நடக்கிற விபரீதங்கள் வரும். அப்ப நாங்கள் சரியான தொழில்நுட்பத்தை, சிக்கல் இல்லாத தொழில்நுட்பத்தை நாங்கள் உள்வாங்குவோமா இருந்ததுன்னா ஆரம்ப கட்டத்துல இந்த பிரச்சனைகளை நாங்கள் பெரிய அளவில் தவிர்த்து கொள்ளலாம். சரியான தொழில்நுட்பம், சிக்கல் இல்லாத தொழில்நுட்பத்தை நாங்க உள்வாங்கிட்டோம், சரியா தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம், ஒரு நல்ல கன்சல்டனோட போயிருக்கிறோம், எங்கள்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணக்கூடிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்துட்டோம். அந்த தொழில்நுட்பம் சிக்கல் இல்லாத தொழில்நுட்பமா இருக்குது. இருந்தாலும் கூட எங்களுக்கு அடுத்த கட்டமா வேற சில சிக்கல்கள் வரலாம். எங்களுக்கு பணியிடங்கள்ல ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை பயிற்றுவிக்கிறது. ஒரு கணனி வருதுன்னா கணனியை பயிற்றுவிக்கிறது. கணனி என்ற கணனியில நாங்க பாவிக்க போற அப்ளிகேஷன் சம்பந்தமான விடயங்களை பயிற்றுவிக்குவோம். ஒரு இயந்திரம் வருதுன்னா அந்த இயந்திரத்தை எப்படி இயக்குறது, அது சம்பந்தமான விடயங்களை நாங்க பயிற்றுவிக்குவோம். அப்ப அந்த பயிற்சி என்றது மிக மிக முக்கியமானது ஒரு தொழில்நுட்பத்தை நாங்க உள்ளுக்கு கொண்டு வரீங்க. பொதுவா இந்த பயிற்சியில் ஒரு புது தொழில்நுட்பத்தை கொடுக்க நடக்கும். அதிகமா பல இடங்கள்லையும் பார்த்தா இந்த தொழில்நுட்பத்தை கொடுக்குறவர்களை அந்த பயிற்சியை நாங்க இலவசமா தருவோம் சொல்லி நம்ம அதுதான் நடக்கிறது. இருந்தாலும் கூட எங்களுக்கு அந்த அவங்க பயிற்சிகள் முடிஞ்ச பிறகும் அந்த விடயங்கள் எங்களுக்கு பல நேரங்கள்ல சரியா நடக்குது. இதுக்கும் பல காரணங்கள் இருக்குது. ஒரு பயிற்சியை நாங்க கொண்டு ஒரு இடத்துல கொடுக்கல, முதலாவது அந்த இடத்துல இருக்கிறவர்கள்
அவர்களுக்கு அந்த பயிற்சியை உள்வாங்க கூடிய தன்மை இருக்குதா என்றத பல இடங்கள்லயும் பார்க்கறதில்ல. இனிமா காமனான ஒரு பொதுவான பயிற்சிகளை வந்து கொடுத்துட்டு போயிடுவேன். அவைகள் அதை சரியா உள்ளெடுத்திருக்கணுமா அல்லது அவைக்கு உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்குதா? சில ஆக்களுக்கு வந்து லாங்குவேஜ் பிரச்சனையா இருக்கு, மொழி பிரச்சனையா இருக்கு. சிலருக்கு வந்து புதிய தொழில்நுட்பங்களை உள்ளுக்கு எடுத்துக்கொள்றோம். வயதான ஆக்களுக்கு சில அப்படியான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா பயிற்சிகளை நாங்க கொடுக்கல இந்த விடயங்களை கவனிக்காம பொருத்தம் இல்லாத ஆக்களுக்கு இந்த பயிற்சியில வந்து பொதுவான பயிற்சிகளை கொடுத்துட்டு போயிருக்க என்ன நடக்கும்னா அதுக்கு பிறகு அந்த தொழில்நுட்பங்களை பாவிச்சு அந்த வேலையை செய்யறது தொடர்ந்தும் வந்து அவர்களுக்கு ஒரு சிக்கலா இருந்து கொண்டிருக்கு. அப்ப இதுல நாங்கள் சிறப்பான பயிற்சிகளை கொடுத்து அந்த இடத்துல வேலை செய்கிற ஆக்களை அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாத்துறது ஒரு முக்கியமான விடயம். சில இடத்துல அது சாத்தியம் இல்லாம கூட இருக்கும். ஏன்னா சில இடத்துல அங்க இருக்கிற பணியாளர்கள் அந்த இடத்துல அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற பணியாளர்கள் முற்ற அந்த வேலைக்கு பொருத்தமா இருக்கும். நம்ம வந்து பொருத்தமா இருக்கணும். மைக்க மியூட் பண்ணி விடுங்க. இங்கிலீஷ் கதை என்ன காமனத்தியாதான் பாக்கலாம். சரி, நாங்கள் அந்த பயிற்சிகளை நாங்கள் சரியான பயிற்சிகளை அவைக்கு கொடுக்கக்கூடியதா இருந்தாலும் வந்து அவைகள் அதுக்கு பொருத்தமான ஆக்களை இல்லாத பட்சத்துல நாங்கள் அந்த பணியிடத்திலேயே அதுக்கு சரியா அந்த பயிற்சிகளை உள்வாங்கி தொடர்ச்சியா அந்த வேலையை செய்யக்கூடிய ஆக்களுக்கு அந்த பயிற்சியில நாங்கள் ஈடுபடுத்தணும். இதுவும் ஒரு பொதுவான பிரச்சனையா அநேகமான இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி இருக்கிற பணியாளர்களுக்கு வந்து அந்த பயிற்சிகளை கொடுத்துட்டு அந்த பயிற்சியை தார நிறுவனம் வெளியில போயிடுவேன். அப்படி நடக்க என்ன நடக்கும்னா இயந்திரங்கள் தொழில்நுட்பம் வந்துட்டுது, ஆனா பயிற்சி பெற்றவர்கள் அதை இயக்கக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டேன்னா இன்றைக்குள்ள அந்த வேலையில எல்லாமே திருப்பி ஒரு நடக்காத ஒரு இடத்துக்கு திருப்பி போயிடும். இதுவும் ஒரு மிக சாதாரணமா நடக்கிற விஷயங்கள். இப்படி ஒரு புதிய தொழில்நுட்பத்தை நாங்கள் உள்ளுக்கு கொண்டு வர இடங்கள்ல இதை விட எங்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கும். நாங்கள் அந்த தொழில்நுட்பத்தை உள்ளுக்கு கொண்டு வரைக்குள்ள வந்து பணியாளர்கள் வந்து சில நேரத்துல வந்து அவர்களுக்கு அதை உள்வாங்கக்கூடிய தன்மைகள் இருக்கும், வேலை செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கும், ஆனாலும் வேலை செய்ய மாட்டோம். அப்படியான ஒரு விடயங்களும் சில வேளை இருக்கும். வந்து இது வந்து பல உளவியல் சம்பந்தமான காரணங்கள் இருக்குது. வந்து அந்த வேலை இடங்கள்ல பொதுவா நடக்கிற ஒரு விடயம் என்னன்னா புதிய தொழில்நுட்பத்தை உள்வாங்கிறதுல எப்பவுமே புதிய விடயங்கள், புதிய தொழில்நுட்பம் மட்டும் இல்லை, புதிய விடயங்களை உள்வாங்கிறதுல எப்பவுமே வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன தயக்கம் வந்து இருக்கு. நாங்க செய்யற வேலைகள் வந்து உண்மையில ஒரு கஷ்டமா இருந்தாலும் நாங்கள் ஒரு வேலையை கஷ்டப்பட்டு செய்யறோம். ஒரு புதிய தொழில்நுட்பத்தை நாங்க உள்ளுக்கு கொண்டு வரைக்க அந்த வேலையை வந்து எங்களால இலகுவாக்க முடியும். அந்த தொழில்நுட்பத்தை நாங்க உள்வாங்கிறதால இந்த வேலை இலகுவாக வரும் என்றாலும் நாங்கள் அதை உள்வாங்கிறதுல கொஞ்சம் ஒரு எதிராக இருப்போம். ஏன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல எங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு இடத்துல பழக்கப்பட்ட ஒரு வேலையை அது கஷ்டமா இருந்தாலும் திருப்பி திருப்பி செய்கிறது எங்களுக்கு அது ஈஸி மாதிரி இருக்கும். ஆனா நாங்கள் அதுல இருந்து கொஞ்சம் மாறி அடுத்ததுக்கு போறதுக்கு வந்து நாங்கள் எப்பவுமே ஒரு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அப்ப இந்த இடத்துல வந்து எங்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வந்து சிலவள தேவையா இருக்கும். சிறப்பு பயிற்சிகள்ன்றது மிக முக்கியமா என்னன்னா நாங்கள் ஒரு தொழில்நுட்பத்தை உள்ளுக்கு கொண்டு வரைக்கல பொதுவா அந்த இடத்துல சில சில ஸ்ட்ராட்டஜிஸ், சில சில மூலோபாய திட்டங்களை வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். எப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற ஆக்களை முதல் வந்து பதட்டப்படுத்தக்கூடாது. இந்த தொழில்நுட்பம் வாரதால உங்களுக்கு பிரச்சனையா இருக்க போகுது, அல்லது இந்த தொழில்நுட்பத்தை உள்ளுக்கு வரைக்கல உங்களுக்கு சில வேலை இல்லாம போயிடும், இந்த தொழில்நுட்பம் வாரதால உங்களோட பதவி நிலையில் ஏதாவது மாற்றம் வரலாம். அப்ப இப்படியான விடயங்கள் வந்து அந்த அங்க இருக்கிற பணியாளர்களுக்குள்ள போகுமா இருந்ததுன்னா அவர்கள் இந்த தொழில்நுட்பத்தை உள்ளுக்கு வர விட மாட்டேன்னா ஈவன் வந்தாலும் அது சரியா வேலை செய்ய விடாம எதிராக வேலை செய்து கொண்டிருக்கணும். அப்ப இந்த இடங்கள்ல நாங்கள் என்ன செய்ய வேணும்னா
எங்களுக்கு அவர்களை வந்து பதட்டப்படுத்தாம அந்த தொழில்நுட்பத்தை எப்படி உள்ளுக்கு கொண்டு வரலாம் என்றது சம்பந்தமான விடயங்களை வந்து நாங்கள் செய்ய வேண்டியிருக்கோம். அப்ப எப்பவுமே வந்து எங்களுக்கு பொதுவா இந்த விஷயங்களை வந்து நாங்கள் உள்ளுக்கு கொண்டு வர ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்றை பாவிப்போம், ஒரு திட்டம் ஒன்றை வச்சிருப்போம், கிளியரான இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி ஒன்றை வச்சிருப்போம். வந்து எப்படி இந்த விடயங்களை நாங்கள் படிப்படியா அங்க இருக்கிற பணியாளர்களை அல்ல அந்த சேவையை எடுத்துக்கொள்ள போறவர்களை பதட்டப்படுத்தாம இந்த விடயங்களை உள்ளுக்கு கொண்டு வர. அது ஒரு பாடசாலையா இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு தொழிற்சாலையா இருக்கலாம், ஒரு அலுவலகமா இருக்கலாம். எல்லா இடத்துலையும் அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலைகளுக்கு, அங்க வேலை செய்கிற மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி சரியான தொழில்நுட்பத்தை நாங்கள் தெரிவு செய்தாலும் அந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்க வேண்டும். அவர்களை பதட்டப்படுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமா இந்த விடயங்களை நாங்கள் உள்ளுக்கு எப்படி கொண்டு வரலாம். அப்ப உள்ளுக்கு கொண்டு வரைக்குள்ள நாங்கள் வந்து முக்கியமான விடயம் வந்து கம்யூனிகேஷன். நாங்கள் பேசுறது வந்து அவைகளோட நேரடியா ஏன் இது மிக முக்கியம் என்றால், நாங்கள் எல்லாருமே வந்து டெக்னாலஜி என்று வரைகள் என்ன நினைக்கிறோம், இயந்திரங்களை மட்டும் அந்த பகுதியை மட்டும் நாங்கள் பார்க்கிறோம். சரியான டெக்னாலஜி வந்துட்டா, சரியான இயந்திரங்கள் வந்துட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த சிஸ்டம் கம்ப்ளீட் ஆக வேணுமா இருந்ததுன்னா அந்த இயந்திரங்களை பாவிக்கிற மனிதர்கள் மிக முக்கியமானது. அந்த பகுதியை அநேகமான இடங்கள்ல நாங்கள் பெருசா கவனிக்கிறேன். அதாலதான் அந்த டெக்னாலஜியை நாங்க உள்ள எடுத்தாலும் வந்து அது ரன் பண்ணாம போறதுக்கு, சரியா இயங்காம போறதுக்கான காரணம். அப்ப இவர்களை நாங்க உள்ளுக்கு கொண்டு வரைக்க ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன், அவர்களோட வந்து நாங்கள் எப்படி தொடர்பு கொள்ள போறோம், அவர்களுக்கு விளங்குற மொழியில. அதாவது நீங்கள் டீச்சர்ஸோட கதைக்கிறீங்க, ஒரு ஸ்கூல்ல கதைக்கிறீங்கன்னா நீங்க வேறொரு விதமா கதைக்க வேண்டியிருக்கு. இதே ஒரு ஃபேக்டரியில இருக்கிற லேபரர்ஸோட கதைக்க போறீங்கன்னா நீங்கள் வேறொரு விதமா கதைக்கணும். இதே ஒரு பேங்க்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸோட கதைக்க போறீங்கன்னா நீங்க வேறு விதமா கதைக்க வேண்டியிருக்கும். இதுல இந்த பயிற்சி வழங்குற ஆக்களோட பங்கு வந்து மிக மிக முக்கியம். அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அவர்களோட உரையாட வேண்டி இருக்கும். அவர்களுக்கு மொழி என்றது வந்து லாங்குவேஜ் என்றதை சொல்லல, அவர்களுடைய லாங்குவேஜ் அவர்களுக்கு விளங்குறது மாதிரியான ஒரு மொழியில தமிழ்ல கதைக்கிறா, தமிழ் தெரிஞ்ச ஆளோட கதைக்கிறான்றது இல்லை, அவர்களுக்கு ஈஸியா அவர்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் கதைக்க வேணும். அவருக்கு கிளியரா தெரிய வேணும் இந்த தொழில்நுட்பம் இலகுவானதுன்றதையும், இதை நீங்கள் ஈஸியா அடாப்ட் பண்ணலாம்ன்றதையும் அவைக்கு ரெடி பண்ண வேணும். இதால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லையன்றதை அவைய உணர பண்ண வேணும். இப்படியான விடயங்கள் வந்து அவைக்கு கிளியரா போகுமா இருந்ததுண்டா இந்த ஆரம்ப கட்டத்துல அவையல் இதுக்கு எதிராகவோ அல்லது இதை உள்வாங்கிறதுல ஒரு அலட்சியமோ அப்படி இல்லாம அவர்களாவே வந்து அந்த வேலையை செய்ய தொடங்கினோம். அநேகமான இடத்துல வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னா ஒரு தொழில்நுட்பத்தை உள்ளுக்கு கொண்டு போய்க்க அந்த ட்ரைனிங்குக்கு வர ஆக்களோ அல்லது அந்த நிறுவனத்துல இருக்கிற தலைமை பகுதி ஆக்களோ வந்து கொஞ்சம் ஒரு பயப்படுத்தி, இது கஷ்டமான விஷயம், நீங்கள் ரெடியாக வேணும், இல்லைன்னா அவங்களோட வேலை போயிடும் அப்படின்றது மாதிரியான ஒரு பதட்டத்தோட தான் அவர்கள் வந்து அந்த பயிற்சிக்கு வருகிறார்கள். அப்படி இல்லாம எங்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு வந்து இது ஒரு ஈஸியான விஷயம், எல்லாராலையும் செய்யலும், இது வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி, உங்களால செய்யலும் என்று சொல்லி ஒரு அவைக்கு ஒரு மனதை வந்து தயார்படுத்தி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அந்த பயிற்சிகளை தொடங்கிக்க வந்து ஈஸியா அவையல் வந்து அந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ற இடத்துக்கு வந்து வருகிறோம். அதை விட ப்ராப்பரான ட்ரைனிங், அது டிபெண்ட்ஸ் உங்களுக்கு எடுக்க போற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் கொண்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அது நிறுவனம் எடுக்க போற விடயங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது முன்ன பின்ன மாறலாம். வந்து மற்றது வந்து ஒரு கிராஜுவலா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணும், படிப்படியா ஒண்டா வந்து எல்லா விஷயங்களையும் நாங்கள் அவைக்கு கொண்டு போய் சேர்க்க தேவையில்லை. ஒரு பேசிக்கான விஷயங்கள், இப்போ ஒரு உதாரணமா சொல்றதா இருந்தா ஒரு பாடசாலை ஒன்றுல நீங்கள் ஒரு ஸ்மார்ட் போர்டு ஒன்று கொண்டு வரீங்களா, அநேகமான இடங்கள்ல வந்து ஸ்மார்ட் போர்டுல ஒரு காமன் ட்ரைனிங்கை கொடுத்துட்டு போயிடுவேன். நம்ம ஒரு ஸ்மார்ட் போர்டுன்ற ஒரு காமன் ட்ரைனிங்கை பொதுவா வச்சுட்டு கொடுக்க என்ன நடக்கும்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல பார்த்து கொண்டு கேட்கல, ஓகே அதை செய்யலாம் மாதிரி தான் இருக்கும். தாங்களா வந்து அதை செய்ய முயற்சி செய்யக்குள்ளதான் என்ன நடக்கும்னா
அது கொஞ்சம் ஒரு கஷ்டமா இருக்கு. அப்ப நாங்கள் ஒரே ட்ரைனிங்கை கொண்டு வந்து ஒரே அடியா அவைக்கு பயிற்சியை கொடுத்துட்டு போகாம அவர்களுக்கு உரிய மாதிரி அந்த பயிற்சிகளை படிப்படியா கொடுக்குறோம். உதாரணமா சொல்றதா இருந்தா ஒரு மேத்ஸ் படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியருக்கு ஏற்ற மாதிரியான பயிற்சியை நாங்கள் பேசிக் ட்ரைனிங் கொடுத்த பிறகு படிப்படியா கொடுத்துட்டு போறோம். அது மாதிரி ஒரு ஆர்ட் படிப்பிக்கிற டீச்சரை அந்த ஆர்ட் படிப்பிக்கிற டீச்சருக்குரிய பயிற்சிகளை நாங்கள் தனியா படிப்படியா கொடுத்துட்டு போறோம். இதே ஒரு அலுவலகமா இருந்ததுன்னா அலுவலகத்துல பொதுவான பயிற்சிகளுக்கு பிறகு அவர் வேலை செய்கிற விடயங்கள் சம்பந்தமான பயிற்சிகளை அவருக்கு படிப்படியா கொடுக்குறது. இது அவைகளை பதட்டப்படுத்தாது. அதே நேரத்துல அவைகளை அந்த விடயங்களை உள்ளெடுத்து கொள்றது ஈஸியா இருக்கு. தனக்கு தான் செய்து கொண்டிருந்த விஷயங்களை எப்படி நான் இந்த புதிய தொழில்நுட்பத்துல செய்ய போறேன் என்றது அந்த பயிற்சியில நாங்கள் ஒரு கிராஜுவலா நாங்கள் அதை கொடுத்து கொண்டு வரைக்கல என்ன நடக்கும்னா அவைக்கு அதை ஈஸியா எடுத்துக்கொண்டு இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அவையில் எடுத்துக்கொண்டு போகணும். இதை விட உங்களுக்கு நான் முதலே சொன்னது மாதிரி லேக் ஸ்கில் அது ஒன்றுமே செய்ய இயலாத ஒரு விடயம். சிலருக்கு நாங்கள் எப்படியான பயிற்சிகளை நாங்கள் கொடுத்தோம் என்றாலும் அவர்களுக்கு அதை உள்ளெடுத்து கொள்றதுல சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த இடத்துல நாங்கள் அவர்களுக்கு சிக்கல் இல்லாம, உளவியல் சிக்கல் இல்லாம அவர்களை சில நேரங்கள்ல நாங்கள் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு சிஸ்டம் இயங்க வேணுமெண்டா சில விடங்களுக்கு சிஸ்டத்தை அந்த இயங்குறதுக்கு தடையா இருக்கிற சில ஆட்களை நாங்கள் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்த வேண்டியிருக்கும். ஆனா நீண்ட காலமா எங்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு பணியாளரையோ ஒரு ஊழியரை நாங்கள் உண்மையில சம்பந்தம் இல்லாத ஒரு விடயத்துக்கு கொண்டு போய் விடக்கூடாது. அப்ப அவருடைய மனநிலை பாதிக்காமல் அதே நேரம் சிஸ்டமும் இயங்கக்கூடிய மாதிரி அதுக்குள்ளேயே நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு நாங்கள் அவையெல்லாம் நகர்த்தலாம். இது கொஞ்சம் உளவியல் சார்ந்த விஷயம் என்றதால நாங்கள் கொஞ்சம் கவனமா செய்ய வேண்டியிருக்கும். என்னன்னா நாங்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆளை வெளியேற்றேக்க, அதாவது ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய்க்கல சில வேளை டோட்டலாவே அங்க இருக்கிற அந்த ஊழியர்களுக்குள்ள பிரச்சனைகள் வர பார்க்கும். அப்ப இதை கொஞ்சம் கவனமா செய்ய வேணும். அதுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஆட்கள் செய்யக்கலாம் அந்த பிரச்சனையை சிக்கல் இல்லாம சரியா செய்யத்தக்க இருக்கும். நாங்கள் இப்படியான ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டோம்னா பொதுவா எங்களுக்கு ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வரையில இந்த ட்ரைனிங்ஸும் நான் சொன்ன இந்த பகுதிகளும் படிப்படியா முடியல. உண்மையில அது ஒரு சரியா வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல வந்துடும். இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வரைக்க அந்த நேரத்துக்கு அது சரியா இருந்தாலும் மிக முக்கியமான விடயம் நாங்கள் காலத்துக்கு காலம் இந்த ட்ரைனிங் அப்டேட்ஸ், அதாவது அது தொடர்பான மேலதிகமான பயிற்சிகளை செய்து கொண்டிருக்க வேணும். அதை விட ஒரு தொழில்நுட்பம், ஒரு இயந்திரம், ஒரு கணனி, ஒரு சாஃப்ட்வேர் வரைக்குள்ள நாங்கள் அதுக்கான மெயின்டெனன்ஸ் அண்ட் சப்போர்ட், அதாவது அதுல வர பிழைகளை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று இருக்க வேணும். பொதுவா இதுகள் இந்த விடயங்கள் நாங்கள் எங்களுக்கு சிக்கலாகிறது இந்த தொழில்நுட்பத்தை தார நிறுவனங்களோட நாங்கள் விட்டுட்டு இருப்போம். ஆனா பணியிடங்கள்ல நாங்கள் ஒரு தொழில்நுட்பத்தை சார்ந்து எங்களுடைய வேலைகள் எல்லாம் இருக்க எப்பவும் நாங்கள் வெளியில இருந்த ஒரு தடவை தங்கி இருக்கக்கூடாது கூடுன அளவுக்கு. அப்ப அப்படியே வார நேரத்துல நாங்கள் என்ன செய்வோம்னா எங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஆளை அப்படியான விடயங்களுக்கு தயார்படுத்தி வச்சிருக்கோம். அதாவது ஒரு ஆரம்ப கட்ட பிரச்சனைகள், ஆரம்ப கட்ட மெயின்டெனன்ஸை எங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஆள் பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கணும். என்ன காரணம்னா நாங்கள் ஒரு சின்ன சிக்கலுக்கு எங்களுடைய சிஸ்டத்தை நிப்பாட்டி வச்சுட்டு எங்களுடைய வேலைகளை நிறுத்தி வச்சுட்டு வெளியில இருந்து ஒரு ஆள் வர வேணும் அப்போ நாங்கள் காத்து கொண்டிருக்க முடியாது. ஏன்னா வேலைகள் எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையதுன்றதால ஒரு வேலை நின்றுட்டுதுன்னா இன்னொரு ஆளோட வேலையும் வேலை செய்யாம போகலாம். அப்ப அந்த இடத்துல எங்களுக்கு உள்ளே அப்படியான ஒரு சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸுக்கான ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்க வேணும். இதை தாண்டி எங்களுக்கு முடிஞ்சால் அதாவது எங்களுக்கு எங்கள்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்குமே இருந்ததுன்னா பொதுவாக ஒரு டெக்னாலஜியை நாங்கள் உள்ளெடுக்கலையே பேக்கப் சிஸ்டத்தையும் ஒன்று ரெடி பண்ணி வைப்போம். அதாவது ஒரு இயந்திரம் வேலை செய்யலைன்னா அந்த இயந்திரத்துல சிக்கல் வரக்கூடிய பகுதிகளை நாங்கள் ஏற்கனவே எங்கள்கிட்ட வச்சுக்கொள்வோம். ஸ்டாக்ல இருக்கும் மெயின்டெனன்ஸ்ல இருந்தாலும் கூட
நாங்கள் வேலை செய்கிற இடங்களை பொறுத்து இப்ப மருத்துவத்துறை சார்ந்த இடங்கள்ல வந்து பொதுவாக இப்படியான விடயங்கள் வந்து எப்பவுமே அந்த இடத்துலயே ஒரு பேக்கப் இருக்கும். அதாவது ஹாஸ்பிட்டல்லேயே ஒரு பேக்கப் ஒன்று இருக்கும். இல்லையண்டா சில இடங்கள்ல நாங்கள் தான் பர்ச்சேஸ் பண்ணி எடுக்க வேண்டியதுண்டா நாங்கள் ஒன்றை எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இந்த ஏதாவது ஒரு விலை வறுமையா இருந்ததுண்டா நாங்கள் அந்த பார்ட்ஸையோ ஏதாவது ஒன்றை மாற்றி உடனடியாகவே அந்த சிஸ்டத்தை ரன் பண்ற நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு பேக்கப் சிஸ்டத்தையும் நாங்கள் ரெடி பண்ணி வைக்குவோம். பொதுவா இந்த விடயங்கள் நான் சொன்ன இந்த உளவு விடயங்களும் வந்து ஒரு சரியான வழியில நடக்குமா இருந்ததுன்னா பொதுவாக ஒரு தொழில்நுட்பத்தை நாங்கள் உள்ள எடுக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதை விட சிக்கல் இருக்கும். ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா இதுகள் வந்து ஒரு பேசிக்கான விடயங்கள். இந்த விடயங்களை நாங்கள் எப்படி படிப்படியா செய்து அதுக்குரிய சிஸ்டத்தை நாங்கள் சரியா செய்து வெப்பமா இருந்ததுன்னா இந்த சிக்கல்கள் இருக்காது. ஆனா பொதுவா இந்த விடயங்கள் எல்லாமே வந்து நடக்கிறதுல மிக முக்கியமான காரணம் எங்களுக்கு இது தொடர்பான அறிவு இல்லாம இருக்கிறது தான் மிக முக்கியமான காரணம். நான் பார்த்த அளவில் மிக முக்கியமான காரணம் அது தொடர்பான அறிவு இல்லாம இருக்கிறது. இன்னொரு விடயம் வந்து எங்களுக்கு அது தொடர்பான அப்படியான விடயங்களை செய்யறதுக்கான பணம் இல்லாம இருக்கிறதும் ஒரு காரணம். ஆனா உண்மையில என்னோட அனுபவத்துல குறிப்பிட்டு சொல்ல வேணுமா இருந்ததுன்னா அந்த பணம் இல்லை என்றதை விட நாங்கள் இது தொடர்பான அறிவு இல்லாமல் சரியாக இவ்வளவு விடயத்தை நாங்க படிப்படியா செய்யாம ஒரு தொழில்நுட்பத்தை உள்ளெடுக்கிறது தான் பிரதானமா ஒரு பணியிடத்துல புதிய தொழில்நுட்பத்தை நாங்க உள்ளுக்கெடுக்கல வர பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு பிரதான காரணமா இருக்குது. நான் இந்த இடத்துல நிறுத்தி கொள்ளலாம். நான் இந்த இடத்துல நிறுத்தி கொண்டு உங்கள்கிட்ட என்னென்ன இது ஒரு பெரிய விடய பரப்பு. ஒவ்வொரு தொழில்துறைக்கும் வந்து இது வித்தியாசமா இருக்கும். நீங்கள் ஒரு விவசாயம் சம்பந்தமான இடத்துல பாவிக்கிற தொழில்நுட்பம்ன்றது வேறையா இருக்கும். ஒரு அலுவலகத்துல பாவிக்கிற தொழில்நுட்பம் வேலையா இருக்கும். மருத்துவத்துறையில பாவிக்கிற தொழில்நுட்பம் வேலையா இருக்கும். அப்ப பங்கு பெற்றினர்கள் உங்களுடைய துறை சார்ந்த விடயங்கள் சம்பந்தமா கேள்விகளை கேட்டா நான் இது தொடர்பாக மேலதிகமாகவும் சொல்லத்தக்கனையா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நான் இந்த இடத்துல நிப்பாட்டி கொள்றேன். நாங்கள் கேள்விகளோட தொடர்ந்து போவோம். அரவிந்தன் ஏதாவது கேள்விகள் இருந்தா நாங்கள் கேள்விகளோட கொண்டு போகலாம். இது கேள்விக்கான நேரம். உரையாளர் கூறிய விடயங்களை அடிப்படையிலே உங்களுக்கான சந்தேகங்களை உங்களது ஒளிவாங்கியை அன்மியூட் செய்து கேட்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். கேள்விகள் கேட்காத நிலையிலே முதலாவது கேள்வியாக இன்றைய உரையாளரிடம் நான் கேட்க விரும்புகின்றேன். நான் நினைக்கின்றேன் நீங்கள் அந்த தொழில்நுட்பங்களை உள்வாங்குவது தொடர்பாக நிறுவனம் ஒன்றிலே பணி புரியக்கூடிய ஊழியர்கள் மத்தியிலே அவை பற்றிய பயங்கள் போபியா எவ்வாறு தாக்கம் செலுத்தும் என்பதை விளங்கப்படுத்த முடியும். இது ஒரு முக்கியமான விடயம். இந்த டெக்னாலஜி சம்பந்தமான போபியா, இதுக்கான போபியா இருக்குது. மெடிசின் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் இதை பற்றி இன்னும் கூட சொல்லுவினோம். ஆனா இதுல முக்கியமா வந்து இந்த டெக்னாலஜி தொடர்பான போபியா வந்து அவர்களுக்கு உள்ளாக, அதாவது ஒரு 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 நிறுவனத்துல வேலை செய்கிற அந்த சக ஊழியர்கள் ஊடாக உருவாக்கப்படுறதுதான் கூடவா இருக்கு. இப்ப பொதுவா வந்து ஓகே நாங்கள் ஒரு கம்ப்யூட்டரா மாற்ற போறோம். உதாரணமா சொல்றத அந்த டீச்சர்ஸை சொல்லலாம். வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர்ல இருந்து டெக்னாலஜி தெரியாத ஆக்கள், ஐடி தெரியாத ஆக்கள் டீச்சிங்குல இருக்கலாது என்று சொல்லி ஒரு பரவுற ஒரு கதை. எல்லா இடமும் நாங்கள் கதைச்சு அதை பற்றி ஒரு பயத்தை உருவாக்குறது. இந்த பயம் என்ன செய்யுதுன்னா எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு பெருந்தடையா இருக்கு. என்னன்னா நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் வந்து மிக சாதாரணமான எங்களால கற்றுக்கொள்ளக்கூடிய விடயமா இருந்தாலும் முன்னமே எங்களை சுத்தி கதைக்கப்படுற இந்த கதைகள் மூலமாக உருவாக்கப்படுற அந்த பயம் எங்களுக்கு அந்த கற்றுக்கொள்ற விஷயங்களை உள்வாங்கிறதுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு.
பல இடங்கள்ல இதை எனக்கு சாதாரணமா பார்க்கக்கூடியதா இருக்கும். அவைக்கு அந்த முன்னுக்கு ஏற்படுற பயம் அவர்களுக்கு கற்றுக்கொள்றதுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு. இப்ப என்னோட வேலை பெரும்பாலும் முதலாவதா இருக்கும் என்னன்னா அவைக்கு அந்த பயத்தை உடைக்கிறது தான். இது ஒன்றுமே இல்லை, நத்திங், உங்களுக்கு இது ஒரு சிம்பிள் திங்ன்றது மாதிரியான ஒரு விடயத்தை கிரியேட் பண்றது தான் அநேகமான பயிற்சிகள்ல மிக முக்கியமானதா இருக்கும். என்னன்னா அந்த அந்த பயம் மிக முக்கியமானது. கன இடத்துல அந்த இடத்துல இருந்து உருவாகிறது தான் கூட டெக்னாலஜி சம்பந்தமான பயம். ரெண்டாவது அந்த வேலை போயிடும், கம்ப்யூட்டர்ஸ் வந்தா ரீப்ளேஸ் பண்ணிடும், அப்படியான பயங்கள், இந்த எதிர்காலம் சம்பந்தமான பயங்களும் ஒரு சின்ன சிக்கலா இருக்குது. ஒரு தொழில்நுட்பம் வந்தாலே எங்களுக்கு தொழில்நுட்பம் வந்தாலே தொழில்நுட்பம் வந்தாலே எங்களுக்கு எங்களோட வேலைகள் போயிடும், அப்படியான ஒரு பொதுவான பயம் ஒன்றும் இருக்குது எல்லாருக்கும். அந்த பயம், அப்படியான ஒரு ஃபோபியாவும் இதோட கொஞ்சம் சேர்ந்தது தான். எனக்கு இந்த சரியான வார்த்தைகள் அதன் நோய்கள் சம்பந்தமான பேர்கள் தெரியாது. நான் நினைக்கிறேன் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்க. கொமனா நான் பார்க்கிற விடயங்கள் இந்த 2 விடயங்கள். ஓகே, இன்பாக்ஸ்ல சாட் பாக்ஸ்ல சரவணன் அவர்களுக்கு வினாண்டு வகுப்பறையில் செலவு குறைந்த சாதனங்களை டூல்ஸ் பயன்படுத்துவது பற்றி கூறுங்கள். ஓகே, இது ஒரு முக்கியமான விடயம். நாங்கள் கதைக்க வேண்டியது என்னன்னா, நாங்கள் பெரிய அளவில் பணத்தை வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கல்வித்துறையில எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் தொடங்கின ஒரு சிக்கல் இன்றைக்கு மட்டும் தொடர்ந்து கொண்டிருக்குது. எல்லா இடத்துலையும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமும் கிடையாது. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னு சொன்னாலும் ஸ்மார்ட் போர்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு மூலதனத்தை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் நாங்கள் கொட்டி கொண்டிருக்கிறோம். அதன் பயன் இல்லாமலே உண்மையில நாங்கள் கற்பிப்பதற்கு ஸ்மார்ட் போர்ட் தேவையில்லை. எங்களுக்கு ஒரு சாதாரண சில நிறுவனங்கள், நான் என்னோட வேலை செய்து கொண்டிருந்த சில நிறுவனங்கள், நான் இது சம்பந்தமா கதைச்சு அவர்கள் ஏற்கனவே நிப்பாட்டிட்டு ஸ்மார்ட் போர்ட் கொடுக்குறே இல்லை, அதுக்காக கணனி கொடுக்கவே இல்லை, அவையால் ஒரு டிவி தான் கொடுக்கணும், ஸ்மார்ட் டிவி. நாங்கள் கல்வித்துறையில எப்பவுமே எங்களுக்கு என்ன தேவையோ, இப்ப காமனா ஒரு ஆக்கள் செய்யணும்ன்றதுக்காக அதே வேலையை நாங்க எல்லாரும் செய்யக்கூடாது. இதுல உண்மையில டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியாது. எங்களுக்கு கொழும்புல இருந்தே இப்படியான விடயங்கள் வந்தது அப்ப அதை பார்த்து சிறவளை எல்லாரும் செய்யணுமோ தெரியாது. எங்களுக்கு என்ன தேவை என்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த டூல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணனா போதும். நாங்கள் தேவையில்லாத எல்லாத்தையும் ஸ்மார்ட் போர்ட் மாதிரியான ஒரு விடயத்தை நாங்க கொண்டு வர வேண்டிய தேவை இல்லை. வேணுமெண்டா இப்ப ஒரு ஸ்கூல்ல ஒரு போர்ட் இருந்தா கூட பரவாயில்ல. அநேகமான ஸ்கூல்ஸ் பார்த்தா எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லயும் கூட அப்படி போட்டிருக்கணும். சில இடத்துல அதை வினைத்திறனோட பயன்படுத்தினோம், சரியா செய்து பயன்படுத்தினோம். ஆனா என்னட்ட கேட்டா அப்படியான ஒரு தேவை இருக்கான்னா இல்லை. நாங்கள் அந்த அளவு நாங்கள் செலவு செய்த ஒரு வேலையை செய்யறதுக்கு அதை விட குறைந்த பணத்துல இன்னும் வினைத்திறனா மேலதிகமான சாதனங்களை நாங்க உள்ள கொண்டு வர முடியும். ஸ்மார்ட் போர்ட் என்ற அந்த மாயைக்கு பின்னாலேயே நாங்க போய்கொண்டிருக்கிறதால என்ன நடக்குதுன்னா, எங்களுக்கு மேலதிகமா வகுப்பறைக்குள்ளே கொண்டு வர வேண்டிய பல தொழில்நுட்ப சாதனங்கள் இன்னும் வராமல் இருக்கு. இப்ப டாக்குமெண்ட் கேமரா ஒரு இடமுமே இருக்காது. எங்களுக்கு என்னன்னா 2டையும் கனெக்ட் பண்ணி செய்ய வேண்டிய இடத்துல அப்படியான ஒரு விடயம் இருக்காது. ட்ராக் பண்ணக்கூடிய எங்களுக்கு கேமராஸ் இருக்குது. டான்ஸ், மற்றது நீங்க லேபோரட்டரிஸ்ல பாவிக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்பை கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைசஸ் இருக்குது. அப்படியான மேலதிகமா இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ன்றது ஸ்மார்ட் போர்ட் கிடையாது. அதே பல பேருக்கு தெளிவில்லை. அப்ப ஸ்மார்ட் போர்ட் தாண்டி எங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏராளமான சாதனங்கள் இருக்குது. நாங்கள் எல்லாரும் ஸ்மார்ட் போர்ட் மாதிரியான ஒன்றிலேயே முதலிடுறதால அப்படியான விடயங்கள் எங்களுக்கு பெரிய அளவில் வராமல் இருக்குது. சரியான முக்கியம், எங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் அந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணி கொள்றது. ஸ்கூல்ஸ் பாடசாலைகள் சம்பந்தமான ஆக்கள் இதுல கூடுன கவனம் செலுத்துறது நல்ல. என்னன்னா, நாங்கள் முதலீடு செய்யறது எங்களுக்கு
நீண்ட காலத்துக்கு அந்த தொழில்நுட்பம் எங்களுக்கு உதவியா இருக்க வேணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போறோம், அந்த பாவனை காலத்துக்கு பிறகு என்ன செய்ய போறோம்ன்றது சம்பந்தமான தெளிவு இருக்க வேணும். மற்றது அது எளிமையா இருக்க வேணும். அப்பதான் வினைத்திறனோடு அதை பயன்படுத்த முடியும். என்ற எல்லா டீச்சர்ஸும் அதை பயன்படுத்த வேணும்னா அது மிக மிக எளிமையா இருக்க வேணும். அது விலையும் குறைவா இருக்கும். நாங்கள் அதால அப்படியான தொழில்நுட்பங்களை தேர்வு செய்வது நல்லது. இனியவர்களும் உங்களுடைய வினாக்களை தொகுக்கக்கூடியதாக இருக்கும். நேரம் இருக்கின்றது, கேளுங்கள். வணக்கம் சர்மிகண்ணா. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரன், தமிழகத்தின் தலைவர். இதுல என்னன்னு சொன்னால், நான் அண்ணா சொன்ன விஷயங்கள் நிறைய உண்மையிலேயே பெரிய பறந்துபட்ட விடயம். ஆனாலும் இதுல உண்மையிலேயே நான் அரசு நிறுவனத்துல கடமையார் அமைச்சூர்ல கடமையாற்றுறேன். அண்ணாக்கு முடியும் என்றால் இன்னொரு தரத்துல இப்ப தற்போதைய காணப்படுகின்ற இந்த ஏஐ தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த நிறுவனங்களுடைய வேலைகளை செய்கிறது எவ்வளவு இலகுன்றதையும் அது தொடர்பான ஒரு அறிவூட்டல் நிகழ்ச்சியையும் செய்கிறது நல்லது. ஏனென்றால் உண்மையிலே எனக்கு பெரிய வரையறை அண்ணா சொன்ன மாதிரி இந்த பயம் என்பதை தாண்டி இருக்கிறது அரசு நிறுவனங்கள்ல அரசு மட்டத்தில் இருக்க பெரிய அதிகாரிகளுக்கு இது சம்பந்தமான அறிவில்லை. அது என்ன அவங்களை பொறுத்தவரைக்கும் கீழே வேலை செய்றவங்க ஒரு எதிராக செய்து பயில போடுறதானே அதை மக்களுக்கான சேவையை விதைத்தவனாகவும் செவனையும் செய்து முடிக்கணும் என்று சொல்லி சொன்னால் இந்த புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தாமல் அதை தெரிஞ்சு கொள்றதுக்கோ இல்லாட்டி அதை உறுதியாக நியமிச்சு அந்த நடைமுறையை பயன்படுத்துறதுக்கோ ரெடி இல்லை. இன்னமுமே கணனியில சும்மா ஒரு பேசிக்கான இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. அதோட பெரிய கவலை வர விஷயம். உதாரணத்துக்கு நான் வேலை செய்கிற அமைச்சில இந்த வெளிநாடுகள்ல நிச்சயமா இருக்கிறவர்கள இறந்தவர்கள அந்த வேலைகளை செய்யும்போது அது எங்கள்கிட்ட கொழும்பால அது இந்த நாடுகளுக்கு இலங்கை தூதுறதுக்கு போய் அது அங்க பதியப்படுறாங்க சிரமப்படுறாங்க. அந்த அப்டேட்ஸ்கள் என்னன்றதுக்கு ஒரு இலகுவான முறையில ஒரு ஒரு செக்டார் டெவலப் பண்ணி அந்த அப்டேட்ஸ்களை ஒரு இடத்துல போட்டு மக்களுடைய வேண்டுகோள் சட்டப்பட்டவர்கள் அங்கே என்ன நடக்குது அப்டேட் கூட செய்யறது கூட ரெடி இல்லை. அதே இடத்துல விடயங்களை தேடுறது, இந்த அலுவலக கடிதங்கள் அடிக்கிறது கடிதங்களுக்கான சாராம்சத்தை நாங்க தமிழ்ல கொடுத்தாலே அது ஆங்கிலத்துல எங்களுக்கு தேவையான சட்ட நுணுக்கங்களை எல்லாம் தேடி அதுகளை கோட் பண்ணி அடிச்சுக்கிறது இருக்கு. இதுகளை எல்லாம் பயன்படுத்துறதுக்கு நிறுவன தலைவர் நிறுவனம் ஊழியர்கள் அது பயிற்றுவிக்கப்படுறது. இது ஒரு பெரிய இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மக்கள் தேவையில நிறுவன தொழிற்பாடுகளும் பின்தரல். இது சம்பந்தமான விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த சம்பந்தம் கதைக்கிறது பாரம்பரியம் மறைவில்லை. இது ஒரு பெரிய ஒரு பறந்து விட்டு வச்சு நான் என்ன டைத்துல வேண்டுகோள் என்னென்னால் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த அரசு நிறுவனங்களுடைய வேலைகளை எவ்வாறு இலவுபடுத்தலாம் ஸ்பெசிபிக்கா சில விடயம் அது ஒரு கடந்து விட விடயம்னா ஸ்பெசிபிக்கா ஒரு விடயங்களை வச்சு இன்னொரு தரம் ஒரு கருத்தாவலை செய்தால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கட்டாயம் என்னன்னா ஏஐ ஒரு மிக ஆரம்ப கட்டத்துல தான் இருக்குது. அப்ப ஏஐ தொடர்பா நாங்கள் ஒரு பொதுவான விடயங்களை கதைக்கலாம். ஆனா நீங்க கேட்கறது மாதிரி அரசு நிறுவனங்கள் இப்ப என்னன்னா எப்பவும் நான் திருப்பி தான் சொல்றது, அந்த பயிற்சிகள் வரைக்கும் பயிற்சிகள் ஒரு நிறுவனத்துக்காக வடிவமைக்கப்பட்ட பயிற்சிகளா இருக்கணும். அங்க நடக்கிற விடயங்களை நாங்கள் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி செய்யலாம். ஆனா வளமையா நடக்கிற பயிற்சிகள் எல்லாம் இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாமான்னு சொல்லிட்டு போறது. அதால எங்களுக்கு எந்த விதமான ஒரு நிலையான நன்மைகள் ஒன்றும் கிடைக்காது. என்னன்னா அது காமன் ட்ரைனிங்ஸ் அநேகமா அதை தங்கட இதுக்குள்ள எப்படி கொண்டு வரதுன்றது அநேகமான கிடைக்கும். நான் சொல்றது சில ஆக்கள் அதை சரியா எடுத்துக்கொள்ள வேணாம், ஈஸியா அதை எப்படி தங்கட வேலைக்கு மாற்றிக்கொள்ளலாம்ன்றத தாங்களாவே செய்து கொள்ள வேணாம். ஆனா பொதுவா அது நடக்கிறேன். அப்ப எப்பவும் ஒரு நிறுவனமா இருந்ததுன்னா அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் எப்படி இந்த ஏஐ டூல்ஸ் எதை பயன்படுத்தலாம், அவர்களுடைய வேலைக்கு இந்த டூலை எப்படி பயன்படுத்தலாம். அப்ப அப்படியான பயிற்சிகள் தான் நாங்க செய்ய வேணும். அப்ப நான் நினைக்கிறேன்
அறிமுகம் சம்பந்தமான உரை 2 நடந்திருக்கு ஏஐ டூல்ஸ் சம்பந்தமா. இப்போ ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆக்களுக்கு, அதாவது இப்ப டீச்சர்ஸுக்கு, அதுலயும் குறிப்பா நான் டீச்சர்ஸ் கூட சொல்ல மாட்டேன், அது வெரி காமன். இப்ப மேத்ஸ் படிக்கிற டீச்சர்ஸ் இதை அப்படி பயன்படுத்தலாம். அப்படியான விடயங்களை செய்யறது தான் கூட இதா இருக்கும். எனக்கு தெரியல உரையா அப்படி செய்யலாமான்னு சொல்லி நாங்கள் தமிழர்தான் சிலவள அதை ஒரு நேரடி பயிற்சிகளா செய்யத்தக்கனையா இருந்ததுன்னா நான் அதை செய்யலாம். அது கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம். பார்ப்போம், நான் இதோட கதைச்சு பார்க்கிறேன் அப்படின்னு செய்யலாமான்னு சொல்லி. அந்த இன்பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா சசிவின் கேள்வி வந்து தொடர்ந்து எதிர்கால ஆசிரியர் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டியவை என எதிர்பார்க்கப்படும் தொழில்நுட்பங்களை ஆசிரியர்கள் வந்து தொழில்நுட்பம் என்றது கற்பிப்பதற்கு ஒரு விடயத்தை வந்து மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதை விட நான் சொல்லுவேன் வந்து ஆசிரியர்கள் தங்களுடைய அறிவை மேம்படுத்தி கொள்றதுக்கான விடயங்களைத்தான் நாங்கள் கூட வந்து கவனம் செலுத்த வேணும். ஏன்னா ஒரு வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து இன்றைக்கு தகவல்கள் விடயங்கள் வந்து இலகுவாக கிடைக்குது. அப்ப அவர்களை வந்து நாங்கள் வழி நடத்துறதுக்கு எங்களுடைய அறிவு வந்து அவர்களுக்கு விட மேம்பட்டதா இருக்க வேணும். அந்த கேப் தான் நாங்கள் சாதாரணமா ஆசிரியர்கள்கிட்ட பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்ப அப்படியான விடயங்களை நாங்கள் உள்ளெடுத்து கொள்றதுக்கு எங்களுக்கு ஏஐ தொழில்நுட்பங்கள் எங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நாங்கள் ஒரு விடயங்களை தேடி எடுத்துக்கொள்றதுக்கு எங்களுக்கு அது ஒரு உதவியா இருக்கும். முன்னைய மாதிரி இல்லை, நாங்கள் சரியாக கேட்கும் பட்சத்துல வந்து அதை எப்படி சொல்லி கொடுக்க வேணும், இன்னொருத்தருக்கு எப்படி விளங்கப்படுத்த வேணும் என்றதையே வந்து சாதாரணமா ஜெமினி மாதிரியான ஒரு டூலை பாவிச்சு கூட நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அப்ப இதுல முக்கியமான விடயம் என்னன்னா, முதலாவது எங்களுக்கு அந்த ஆர்வம், அந்த விடயங்களை நாங்கள் தேடி எடுத்துக்கொள்றதுல இருக்கிற ஆர்வம். ரெண்டாவது, ஒரு டூலா இருந்தாலும் அந்த டூலை எப்படி பயன்படுத்துறது. இப்ப ஏஐயா இருந்தாலும் ஏஐட்ட எப்படி கேள்வி கேட்க வேணும் நாங்கள் என்றது சம்பந்தமான விடயம். அந்த நாலேஜை தான் நாங்க அப்டேட் பண்ணி கொள்வோம். ஏன்னா நாங்கள் கேட்கிற கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் அதன் ஆன்சர் வரப்போகுது. இப்ப நான் இந்த விடயத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண வேணும், எப்படி நான் விளங்கப்படுத்த வேணும் என்று கேட்டா அது எங்களுக்கு இலகுவா அதை விளங்கப்படுத்தும். அப்ப எங்களுக்கு அதை மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது ஈஸியா இருக்கும். நாலேஜ் மட்டும் பிரயோசனம் இல்லை, அந்த நாலேஜை எப்படி நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்றது, இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கறது என்றது சம்பந்தமா கூட இப்ப நாங்கள் ஏற்ற கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். ஆனா இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து விடயங்களை தேடிக்கொண்டு வருவாங்கன்றதாங்க நாங்கள் ஆர்வமா கூட எங்களோட துறை சார்ந்த விடயங்களை படிச்சு கொள்ள வேண்டும். மற்றது பேசிக்கா நாங்கள் ஒரு கற்பிப்பதற்கு பாவிக்கிற கருவிகள் சம்பந்தமான அடிப்படை அறிவு கட்டாயம் இருந்து கொள்ள வேண்டும். ஸ்மார்ட் போர்டா இருக்கலாம், ஒரு விஷயத்த வந்து ஒரு ப்ரெசன்டேஷனை நாங்கள் கிரியேட் பண்றதா இருக்கலாம், அல்லது ஒரு வீடியோவை கிரியேட் ஏஐல எங்களுக்கு ஈஸியா வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். வீடியோவை கிரியேட் பண்ண நாங்கள் எப்படி இலகுவா இந்த விடயங்களை வந்து நாங்கள் அவைக்கு சொல்லலாம், நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை எப்படி சொல்லலாம்ன்றது சம்பந்தமான விடயங்களையும் ஒரு ஆசிரியர்ண்டா கட்டாயம் இந்த 2 விடயங்களையும் நாங்கள் கூட கவனம் செலுத்த வேணும். இந்த ஆசிரியர் தொடர்பாக விழாக்கள் அமைந்திருந்த காரணத்தால் முன்னர் விக்னேஸ்வரானந்தன் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் தொடர்பாகவும் நான் ஒரு கருத்தை வெளிப்படுத்த விரும்புகிறேன். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுவாக ChatGPT தான் இருக்கும் நினைக்கிறேன். அதை பயன்படுத்தி எவ்வாறு டீச்சிங் செய்யலாம்ன்றது பொதுவாக வந்து அது முன் திட்டமிடலுக்கு உரிய ஒன்றாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முன் திட்டமிடலுக்குரிய என்று சொன்னா அந்த அதெல்லாம் சில விடயங்களை நாங்கள் தேடலாம், தேடிக்கொண்டு விரைவாக தரும். தொழில்நுட்பம் தான் இயங்குகின்ற ChatGPT.
அது ஏற்கனவே இங்கு உரையாடலாக நிகழ்த்தப்பட்டும் இருக்கிறது. அப்படியான ஒரு தேடலை தரும். அது துறை சார்ந்த ரீதியாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முன்னரும் ஒருவர் அப்படி செய்திருக்கிறார். இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இது இப்ப நான் அதுல பார்க்கவில்லை. உண்மையில எங்களோட இணைந்திருக்கின்ற சூம் தொழில்நுட்பத்தில் கூட கம்பேனியன் ஒரு பகுதி இருக்கு, பட்டன் ஒன்று ஆப்ஷன் ஒன்று இருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப அதுல பயன்பாடு ரோமியோ டீச்சர்ஸுக்கு மற்றவர்களுக்கு அது தெரிய வந்துட்டு அதுல மாற்றம் உணர்ந்துட்டு இப்ப ஜூம்ல இணையட்டே அது வேற தோணிட்டு நாங்க அதுல போகாம இருக்கிறோமே ஒழிக்க என்னன்னு தெரியாது. அப்ப அது அப்படியான விடயங்கள் நாங்க பிரதமர் சொல்லுவோம். அது என்னண்டா இப்ப எங்களுக்கு ஏஐ இல்லாத ஒரு இடம் இல்லைன்ற மாதிரி, அது ஏஐ பாவிக்கிறோமோ இல்லையோ எல்லா இடமும் பயன்படுத்த தொடங்கிட்டோம். வந்து இப்ப இதுல எல்லாம் நீங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் அப்படியே நீங்க கதைக்கிற விஷயங்களும் இல்லை ஜூம் வந்து நாங்கள் ஆஃபீஸ் சம்பந்தமான விடயங்களுக்கு பயன்படுத்திக்குள்ள எங்களுக்கு கணக்கு விஷயங்கள் நோட் எல்லாம் எடுக்க வேணும். நீங்கள் ஒரு மீட்டிங் முடிக்கவே வந்து உங்களுக்கு அது எல்லாத்தையும் எழுதி தரக்கூடிய மாதிரி எல்லாம் இப்ப இதுக்குள்ள பயன்படுத்தி கொள்ளலாம். அதை விட ஏராளமான ஜூமோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய டூல்ஸ் வந்து கிணவே டெவலப் பண்ணியிருந்தேன். வேற யூஸ் பண்ணி பார்க்கல அந்த விடயங்களை வந்து. ஆனா அப்படியான விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஏஐன்றது அநேகமா எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தி கொண்டிருக்கணும். அப்ப அதுதான் அந்த முதல் சொன்னது மாதிரி தான் குறிப்பிட்டு இது டூ மச்சா வரைக்குள்ள எங்களுக்கு என்ன நடக்கும்னா டைவர்ஷன் வந்துடும். நாங்கள் போக வேண்டிய இடத்தை விட்டு வெளியில போயிடுவோம். இந்த எல்லா நிறுவனங்களுக்கும் வந்து போட்டி, யார எங்களுக்குள்ள எடுத்து வச்சிருக்கலாம் என்று சொல்லி ஒரு போட்டி இருக்குது. அப்ப எந்த நிறுவனம், எந்த துறை, அந்த துறைக்கு எந்த எந்த டூல்ஸை நாங்க பயன்படுத்தலாம், அது சம்பந்தமான பயிற்சி. அப்படி போறதுதான் நல்லம். இல்லைன்னா என்ன நடக்கும்னா எங்களுக்கு நாங்கள் தேவையில்லாத பகுதிகளுக்குள்ள போகக்கூடிய ஒரு இது நடக்குது. என்னென்னா இது ஒரு ஏஐ ஓர், யார் வந்து முதல் இடத்தை பிடிக்கிறன்ற சம்பந்தமான ஒரு போட்டி வந்து கடுமையா நடந்து கொண்டிருக்குது இந்த ஏஐ சம்பந்தமான வேலை செய்யற நிறுவனங்களுக்குள்ள. அப்ப அதுகளுக்குள்ள சிக்கப்படாமலும் நாங்கள் ஏஐயை உள்ளெடுத்துக் கொள்றது மிக முக்கியமானது. இது ஒரு ஆரம்ப கட்டம் தானன்றதால நாங்கள் கொஞ்சம் ஆறுதலாவே போகலாம். ஏஐ உள்ளெடுத்தல் சம்பந்தமாக நிறுவனங்களுக்குள்ள உள்ளெடுத்தலா, நிறுவனங்களுக்குள்ள உள்ளெடுத்தல் தனிப்பட்ட ரீதியில நீங்க பயன்படுத்துற சம்பந்தமா இல்லை, நிறுவனங்களுக்குள்ள உள்ளெடுத்தல் சம்பந்தமா கொஞ்சம் மெதுவா போகலாம். பெரிய அளவில் எங்களுக்கு சிக்கல் இல்லை. ஆனா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்றது அப்படியான விடயங்களுக்கு பெரிய அளவில் யோசிக்க தேவையில்லை. அது ஏனென்றா அது இன்டகிரேட் பண்ணி இருக்குது. நீங்கள் ஒரு வேர்ட் ப்ராசஸிங் அப்ளிகேஷன் எடுத்தீங்கன்னா அதுகளுக்குள்ளேயே வந்து இன்டகிரேட் பண்ணி இருக்கிறதால அதை நாங்கள் சாதாரணமாக பாவிக்கிற மாதிரியே பாவிச்சு கொண்டிருக்கோம். கேள்வி ஒன்று கேட்கப்பட்டு இருக்குது சேட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா, ChatGPT போன்று வேறு தளங்கள் பற்றிய தகவல்கள் தரவும் சொல்லிட்டு சைனா ஜெமினி உங்களுக்கு எல்லாரும் பயன்படுத்துறது உங்களுக்கு கூகுளோட சேர்ந்த இது முன்னே இருந்ததை விட ஆரம்ப காலத்துல வந்து அது ஒரு சில முக்கியமான ஆன்சர்ஸை வந்து விளையா தந்ததால அது பெரிய அளவில் சரியா வேலை செய்யலைன்ற மாதிரி கதைப்பட்டது. ஆனா அண்மை காலத்துல வந்து அது கடுமையா வேலை செய்து கொண்டிருக்குது. அதை விட டீப் சீக் வந்து சைனாட டெக்னாலஜி இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து இந்த விடயங்களை வந்து உங்களுடைய ஓப்பன் ஜெமினி அல்லது டீப் சீக் எல்லாத்தையுமே வந்து சாதாரணமா நாங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிற அப்ளிகேஷன்ஸுக்குள்ள இன்டிகிரேட் பண்றாங்க. அப்ப நீங்க என்னத்தை பயன்படுத்த போறீங்களன்றதை விட அந்த தொழில்நுட்பத்தை வந்து நீங்க பாவிக்கிற விடயங்களுக்குள்ள. இப்ப உதாரணமா சொல்றதா இருந்தா நீங்கள் அதிகமா எல்லாரும் கேன்வா பாவிப்பீங்க, வந்து ஏதாவது படங்கள் எடிட்டிங் கிரியேஷன் அது செய்யறதுக்கு பாவிப்பீங்க. கேன்வாக்குள்ளேயே வந்து ஏஐயை யூஸ் பண்றோம். இப்போ நாங்கள் என்ன அதுக்கு பின்னாலே இருக்கிற தொழில்நுட்பம்ன்றது தெரியாமலே நாங்கள் அது ஒரு டூல் மாதிரி பயன்படுத்தி எங்களோட வேலையை செய்துட்டு போகிறோம். இப்போ நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்தி இவ்வளவு காலமும் பயன்படுத்துகிற எல்லா விஷயத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு விதத்தில் ஏஐ வந்து கொண்டிருக்கும். நாங்கள் டீப்பாக என்ன டூலண்டு போய் அதை தனியாக தேட தேவையில்லை. ஏற்கனவே நாங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிற விடயங்களுக்குள்ளேயே அது வந்து மற்றது டிபெண்ட்ஸ் உங்களோட சிறப்பா நீங்கள் வேலை செய்யற விடயங்கள் சம்பந்தமா உங்களுக்கு சில சிறப்பான டூல்ஸ் இருக்கும். அது நாங்கள் வேலை செய்யற துறைகள் சம்பந்தம். நீங்கள் காவல்துறையை சேர்ந்த ஆக்களா இருந்ததுன்னா அதுக்குள்ள வேறுக்கான விடயங்கள் இருக்குது. எனக்கு அதெல்லாம் பெருசா டீப்பா தெரியாது. ஆனா ரீசன்ட் டேஸ்ல வந்து அது பல விடயங்கள் சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமான விடயங்கள்ல நடந்து கொண்டிருக்குது.
மெடிக்கல்ல நடந்து கொண்டிருக்கு. மெடிக்கல்ல ரிசர்ச் சம்பந்தமான ஏரியால வந்து மெடிசின் டெவலப் பண்ற இடத்துலயே வந்து ஏஐயை யூஸ் பண்றது சம்பந்தமான விடயங்கள் சரியான டீப்பா நடந்து கொண்டிருக்குது. மற்றது நாங்கள் நோய்களை முன்னமே கண்டறியறதுக்கான விடயத்திலையும் இவ்வளவு காலமும் இருந்ததை விட என்னென்னா உங்களுக்கு தெரியும், நீண்ட காலமாவே எங்களுக்கு இந்த வியாரபிள் டிவைசஸ் சொல்றது, உங்களுக்கு ஒரு வாட்சோ அப்படியான விடயங்கள் வந்து ஏராளமான எங்கட டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொண்டிருக்குது. அதை எல்லாத்தையும் ஏஐ வந்து உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்றது, அதாவது ஒரு நோயை வந்து முன்னமே கண்டுபிடிக்கிறது சம்பந்தமான விடயங்களையும் வந்து கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கு. அப்ப உங்களோட துறை சார்ந்த விடயங்கள்ல இருக்கிறத தான் நீங்கள் சிறப்பாக பார்க்க வேணுமே தவிர, மற்றபடி சாதாரணமா நாங்க பாவிக்கிற விடயங்களுக்குள்ள நாங்கள் கேட்காமலே ஏஐ வந்துடும். ஒரு வேர்ட் ப்ராசஸிங் அப்ளிகேஷனோ ஒரு எக்ஸலோ வாட்டெவர், நாங்கள் அதுக்குள்ள நாங்கள் கேட்காமலே வந்துடும். அதை பற்றி நாங்கள் ஓய்வு பண்ண தேவையில்லை. உங்களோட துறை சார்ந்த ஏதாவது என்றால் நாங்கள் அது சம்பந்தமாக தேடி பார்க்கிறோம். நீங்கள் இன்றைய நிகழ்வின் இறுதி பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுல ஏதாவது முத்தமைப்பாக கருத்து கூற வேண்டுமாக இருந்தால் கூறுங்கள். அப்படி இல்லாவிட்டால் விக்னேஸ்வரன் அவர்களை நாங்கள் நன்றிகளை கூறுவதற்காக அழைக்க முடியும். ஏதாவது சிறப்பாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். டெக்னாலஜி அடாப்டேஷன் சம்பந்தமா தான் முக்கியமா சொல்ல வேண்டியது, மிக மிக முக்கியமானது. டெக்னாலஜி ஒன்றை நாங்கள் உள்ளுக்கு கொண்டு வரோம் என்றால் எங்களுக்கு அது சிக்கல் இல்லாமல் இருக்க வேண்டும். எங்களுக்கு என்ன தேவை என்ற சம்பந்தமான ஒரு தெளிவு வர முதல் எப்பவுமே வந்து நாங்கள் ஒரு தொழில்நுட்பத்தை உள்வாங்க போகக்கூடாது. இதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அது எப்படியுமே உங்களுக்கு உங்களோட வேலையை சிக்கலாக்கிடும். அப்ப எப்பவுமே நாங்கள் அப்படியான ஒரு இடத்துக்கு போக முதல் எங்களுக்கு என்ன தேவை என்றது சம்பந்தமான ஒரு தெளிவு, அது சாதாரண ஒரு கணனியா இருந்தாலும் என்ன, ஒரு காம்ப்ளிகேட்டடான மிஷினா இருந்தாலும் அந்த தெளிவு வர வேணும். அந்த தெளிவு இல்லாத பட்சத்துல நாங்கள் அந்த தெளிவு உள்ளவர்களுடைய ஆலோசனையை பெற்று நாங்கள் அதை செய்து கொண்டோம் இருந்தால் அந்த விடயங்கள் வந்து ஒரு சிக்கல் இல்லாத வழியில போறதுக்கு உதவியா இருக்கு. நன்றி சாமிக் அவர்கள். இப்பொழுது நன்றி உரை கூறும் நேரம். நன்றி உரையை கூறுவதற்காக விக்கிரேன் சார்ந்தவர்களை அன்புடன் அழைக்கும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய மாலை வணக்கம். உண்மையிலேயே இந்த கலந்துரையாடல் மிகுந்த பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்வு எமது அமைப்பால் தொடர்ச்சியாக செய்யப்படுகின்ற நிகழ்வில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இது நிறைய பயனர்களை சென்றடைகின்றது என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலே சந்தோஷம், மகிழ்ச்சியான விடயம். அந்த வகையிலே இன்றைய இந்த நிகழ்விலே வளவாளராக தன்னுடைய பெருமதிமிக்க நேரத்தை ஒதுக்கி எம்மோடு கலந்து கொண்டு மிக சிறப்பான விடயங்களை எனக்கு அளித்த சகோதரர் யோகராஜா சர்மிக்க அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. அதே போன்று இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் வளமையாகவே எங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியான உதவி தரும் தமிழ் ஜேர்னல்ஸ் அமைப்பிற்கும் இந்த நிகழ்வினுடைய ஒவ்வொரு 2 வாரங்களுக்கு கூடுதாவனத்தில் சென்ட்ரல் வானொலியில் நாட்குறிப்பிடர்களிலே ஒளிபரப்பு செய்கின்ற எங்களுடன் இந்த நிகழ்ச்சிக்கான முன்னோடி காணொலியை அத்துடன் இன்றைய நிகழ்விலே வளமையானவர்கள் நடத்துவார். பயணம் ஒன்றுல இருக்கிறதால் அவரால் நடத்த முடியார் என்று வந்து செய்திகளை நிகழ்வு நன்றி. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நன்றையில் சிறிய தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. தொடருங்கள்.
அல்ல, பரவாயில்ல. இறுதியாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும், அத்துடன் இந்த நிகழ்வுக்கு எல்லா உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் இரவு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று இரவு பொழுதும் இவரும் காலங்களும் இனிதாக அமைய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. இப்பொழுது நிறைவு நேரம் நாங்கள் நிறைவு செய்வோம். நன்றி.